செய்திகள் தொடர்கின்றன. மெக்சிகோ சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 44 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோவின் மொண்டாரோ நகரில் உள்ள சிறையில் கைதிகள் 2 குழுக்களாக பிரிந்து பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டுள்ளனர். இதில் 44 கைதிகள் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமுற்றுள்ளனர். இறந்தவர்களை அடையாளம் காணும் பணியில் சிறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்த கைதிகளின் நூற்றுக்கணக்கான உறவினர்கள் சிறைச்சாலையை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் சிறைச்சாலைக்குள் ஆயுதங்கள் எவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டது என்பது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈக்வடாரில் பேருந்து ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 14 பயணிகள் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் குயிடோவிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இபாராவில் இந்த விபத்து நடந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்த பேருந்து தலைகீழாக கவிழ்ந்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள். ஓட்டுநரும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகத்தில் பேருந்து சென்றதன் காரணமாகவே விபத்துக்குள்ளானது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் நாளை பிரிஸ்பேனில் நடைபெறுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்தியா இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் 8வது ஆட்டம் நாளை பிரிஸ்பேனில் நடைபெறுகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். கடந்த ஞாயிறு அன்று ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி தாமதமாக பந்து வீசியதால் கேப்டன் டோனிக்கு ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே நாளைய போட்டியில் டோனிக்கு பதிலாக வீரேந்திர சேவாக் கேப்டன் பொறுப்பை வகிப்பார் என்று தெரிகிறது. விக்கெட் கீப்பராக பார்த்திவ் பட்டேல் நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஆஸ்திரேலியாவுடனான போட்டியில் தலையில் காயம் ஏற்பட்ட சச்சின் டெண்டுல்கர் நாளைய போட்டியில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2629 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21,032 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,120 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 60 ரூபாய் 90 காசுகள். 1 கிலோ வெள்ளி 56,915 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளராக கே. முத்துக்குமார் போட்டியிடுவார் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். முஸ்லிம்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா தெரிவித்த கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தேமுதிகவின் தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டம் நாளை சென்னையில் கூடுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை மடிப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பட்டப்பகலில் 14 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.